பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் சிறப்பு உபவாச ஆராதனை 36வது நாளுக்கு வந்திருக்கும். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே ஒரு அரை மணி நேரம் நம் தேவனுடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த உபவாச ஜெபத்தை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் செயல்கள் முற்றிலுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனைக்கென்று இந்த சிறப்பு உபவாச ஜபத்திற்கு என்று முன்குறித்த மக்களை கர்த்தர் தடைகளை உடைந்திருந்து அவருடைய ஆலயத்தில் வேறு சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்திராஜ் முன்பாக வந்து இப்போ ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சிறப்பு வழிபாடு 36வது நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க இன்னும் 4 நாட்களுக்கு நான் ஒரு புதிய ஆண்டுக்கு நுழைய போகிறோம். தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரம். அதிகாலை ஸ்தோத்திரவரி நம் அனைவரும் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அனைவரும் தெரிந்த பாடல், அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். Thank you.
Amen.
அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டார். பொதுவா ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் செய்யும் பிள்ளைகள் ஜனங்கள் வெறுப்பார்கள், மக்கள் ஒதுக்கி வைப்பார்கள். ஆண்டவர் நம்மை ஒதுக்கவில்லை, நம்மளை வெறுக்கவில்லை, நம்மை நேசிக்கிறார். ஆமே சொல்லுவாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, பாவி என்று என் மேல நீங்க நினைக்காம என் மேல அன்பு வைத்து பாச பைபிள் நிறைய உதாரணம். கெட்டகுமாரன் கதை ஓமா, அதுதான். கெட்டு போயிட்டான், பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். நான் தகப்பன் வருவது மறுபடியும் ஏற்றுக்கொண்டு பயங்கரமாக உபசம் நடக்குது. அதுதான் இயேசுவின் அன்பு, அதுதான் இயேசு. அதான் ஒரு ஆண் தேடி தேடி விடப்படலை. அதான் இயேசுவின் அன்பு. ஒரு வெள்ளிக்காசு காணாமல் தேடி தேடி கண்டு, அதான் இயேசுவின் அன்பு. சொல்லி ஆண்டவரே, பாவி என்று கூட எனக்கு புரியாம என் மேல பாசம் வைத்து நேசித்திரே ஸ்தோத்திரம். பாவிய மேல நீங்க வச்ச பாசம் புரியல, அன்பு நேசமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. புதிய வருஷத்துக்கு ஒரு தீர்மானப்படுறேன். நான் உண்மையா வாழ்ப்போதும், நான் பொய்யான வாழ்க்கை, சில சமயம் ஏமாற்றுறது, எல்லாத்தையும் மன்னிச்சுக்கலாம். நண்பு வருஷத்து தியானம் பண்ண நாட்களே வரப்போகிற ஆண்டு உண்மையா வாழ்வார்கள். ஏன்னா திருப்தி நான் சொல்லிட்டீங்களே, உண்மையா வாழ்வேன், உண்மையா வாழ்வேன் சொல்லுங்க. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும், யாரும் நேசித்து நான் வாழ வேண்டும். ஆராதனை நிறைய அர்ப்பணித்து பாடு, நம்மை அர்ப்பணித்து அந்த அன்புக்கு ஒப்பு கொடுத்து பாடி நிறைய செய்வோம். அப்படியே திருப்தி நான்கு கத்திரமே ஆசீர்வதிங்க. வரப்போதான திருப்தி அளிக்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, தர்மையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வரப்போ 2021 திருப்தி நான்கு எங்களுக்கு வழிபாடு கொடுத்துருக்கிறீங்க.
தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, கைவிடு வேலைகளிலே, ஊழியத்தின் பாதையிலே எல்லா குறைவு நிறைவாக்கி திருப்திப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். எங்கள் விசுவாசிகள், எங்களுடைய பங்காளர்கள், டிவி நேயர்கள், பத்திரிகை வாசகர்கள், சோசியல் மீடியாவிலே இணைந்து பார்க்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், கிளைச்சல் விசுவாசிகள், கிளைச்சல் போதகர்கள், மாவட்டூர் எல்லாரையும் திருப்திப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு இருண்ட காலமா இருக்கலாம், பஞ்சமான காலமா இருக்கலாம், கொடிய காலமா இருக்கலாம், நான் எங்க பிள்ளைகளையும் எங்களை திருப்திப்படுத்த வாக்கு அதை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்திப்படுத்தும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி எந்த நேரத்திலும் ஒரு திருப்தி கட்டையை ஸ்தோத்திரமனும் உட்காரவும் பேசி நம் கண்களை இப்படி ஓடிக்கொள்ளும். கரெக்டாக 10 நிமிடம் இருக்குது. 10 நிமிடம் வசனத்தை தியானம் பண்ண போகிறோம். தேவனோடு பேசு. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண முடியும். ஆண்டவரே, இன்னைக்கு தியான வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எல்லா நோய்களையும் சகல நோய்களையும் கர்த்தர் உன்னை விட்டு விளக்குவார் என்ற தலைப்பில் ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ண போகிறோம். என்னோடு பேசுவார். நோயினால் நொந்தவரும் தாயம் பாலானை பாவரே, நோயினால் நொந்தவரே, நோயினால் நொந்தவரே, தாயம் பாலானை பாவரே, பரிகாரினானே மகிமைப்படுத்திருக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். காலையிலே அதிகாலையிலே வசனத்தை மகிமை கொடுத்து பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல் போல கீழே விடட்டும், தூதர்கள் இறங்கி வருவார்கள், தூதர்கள் உலாவார்கள், உங்களுடைய பிரசனத்தை ஜனங்கள் உணர்வார்கள். வசனத்தை தியானிக்கலே அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமக்கு இந்த 40 நாள் தியான வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் வரவேற்பு சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தொடர்ந்து நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். முதல் 20 நாட்கள் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளங்கள் என்ன, நம்ம எப்படிலாம் இருந்தா அன்பு கூறுகிறோம் இந்த அர்த்தம் என்று 20 தலைப்புகளை தியானம் பண்ணினோம். அடுத்த 16 நாட்கள் நம்ம தியானம் பண்ணி வருகிறோம். தேவன் அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்ம அன்பு வைத்து கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன, எது தியானம் பண்ணி வருகிறோம். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மளை மீட்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து கழுத்திற்கு நுகத்தை எடுத்து போடுவார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நமக்கு ஆகாரம் கொடுப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்ம நடுவில் இருப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மளை ரட்சிப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்ம சந்தோஷமாய் இருப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்ம விதமாய்
களி கூறுவார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து கண்காண சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மை சிறுமைப்படுத்தின பிள்ளைகளை கர்த்தர் தண்டிப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மளை கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து நமக்கு விடுதலையை தருவார். ஆண்டவர் அன்பு கூர்ந்து சகல ஜனங்களிலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று தியானம் பண்ணினோம். அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு தேவன் அன்பு கூர்ந்து 36வது நாள் என்ன செய்ய போறாராம்? உபாகமம் புஸ்தகம் குறிக்கப்பட்ட வசனம் உபாகமம் 7:15 வாசிக்க கேட்போம். உன்மேல் அன்பு வைத்து 13ஆம் வசனத்தின் முதல் வரி உங்கள் மேல் அன்பு வைத்து 15 முதல் வரி வாசிக்க கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். நீங்கள் அந்த 13-15 சேர்த்து படித்ததான் புரியும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து 13ஆம் வசனத்தின் முதல் வரி உபாகமம் 7:13 முதல் வரி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து அதிலே பெருக பண்ணி சொல்லி 15 முதல் வரி சொல்கிறார். கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார். கடவுள் தருவே சுகவாரா. அப்ப ஆண்டவர் அன்பு வைத்து என்ன பண்ணுவாராம்? நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நோய்களை கர்த்தர் விலக்குவார், நீக்குவார். அல்லேலூயா சுகவாரா. நம்முடைய சரீர பலவீனம் அடையும் போதெல்லாம், நம்முடைய சரீரத்தில் நோய்கள் வருவதெல்லாம், நோய் ஏன் வருகிறது என்று சொன்னால் அது பெரிய சப்ஜெக்ட். இயற்கையினாலே நோய் வரும். இயற்கை வயது சென்றபோது கண் இருளடையும், வயது சென்றபோது நரம்பு பாதிக்கப்படும், வயது சென்றபோது சக்கரை வியாதினால கால்கள் பாதிக்கப்படும். பொதுவாக வயசான கால் வலி, இடுப்பு வலி, தலை, அதாவது இயற்கையால் வருகிற வியாதி. நீங்க வேற வாசி பார்த்தோம்னா ஈசாக்கு வயது கண் இருள் அடைந்து, அது இயற்கையா வருது. வயசு கண் இருள் அடைந்து ஈசாக்கு. யாக்கோபு வயது சென்ற போது அப்படியே கட்டில தாங்கி படுத்துக்கிட்டான். அது இயற்கையினால் வருகிற வியாதி. 2வது பாவத்தினால் வருகிற வியாதி. 3வது பிசாசினால் வருகிற வியாதி. 4வது நம்முடைய அக்கிரமத்தினால் மீறினால் வருகிற வியாதி. பல விலைகளை வருகிறது. இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது. வியாதி எப்படி வந்தாலும் சரி, தேவன் அன்பு வைத்து சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார். கரவர் தருவே சொல்லுவாரா? ஆண்டவரே என் மேல அன்பு வைக்கப்பா, அன்பு கூறுப்பா சொன்னா கர்த்தர் சகல வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவார். மத்தேயு 8:17 நம்முடைய நோய்கள்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார். மத்தேயு 4:14 இயேசு பூமியில் ஊழியம் செய்து சகல நோய்கள் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு 10:1 சகல நோய்கள் நீக்கி சுஸ்தமாக்க சீஷருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஏசாயா 53:5 அவருடைய தழுநூலாலே குணமாகிறோம். தழுநூலாலே நம்மளை குணமாக்குற கர்த்தர், தம்முடைய சீஷருக்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தர், அவர் சகல நோய்கள் நீக்கிற கர்த்தர் அன்பு வைத்து இந்த காலை சொல்கிறார். 2021 என்ன வித்தியாசமான வைரஸ் பூமியில் வந்தாலும் அன்பு கூர்ந்து கர்த்தர் சகல நோய்கள் நீக்க உங்களை ஆண்டவர் வல்லவல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கரவாழ்த்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, திருவரம் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஒரு 3 காரணம் சொல்ல போறேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவன் அன்பு வைத்து என்ன செய்து சகல நோய்களும் விளக்குவார். ஒரு 3 காரணம். என்ன செஞ்சு எப்படி நோயை விளக்குவார்? அவர் என்ன காரியம் செய்யறதுனாலே நோய் நம்ம விட்டு விலகும். ஒரு 3 குறிப்பு சுருட்டு 3 வசனம் வாசிக்க போறேன். நம்பர் 1 சங்கீத புஸ்தகம் என்ன செய்து நோய்களை நீக்குவார். சங்கீதம் 103:3 வசனம். 103:3 வசனம். அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. முதல் குறிப்பு அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை நீக்குவார். கரவல் தலையில சொல்லுவாங்க. கவனிங்க, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாவம் என்பது நாம் தெரியாமல் அறியாமலே கற்பத்திலே இருக்கும்போதே நம்மளை உருவானது தெரியாமல் சின்ன வயசுலேயே வருது பாவம். அக்கிரமம் என்பது தெரிந்து துணிந்து நம்ம பண்ணுவது தப்பு, பைபிள் படிச்சுட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைய மாறி அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பெற்று சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணிந்து செய்கிற ஒரு காரியம் அக்கிரமம். அக்கிரமம்
ஆண்டவர் சொல்கிறார், அன்பின் நிமித்தம் அந்த அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை நீக்குவார். கரங்கள் தள்ளியா சொல்லுவாராம். வசனம் சொல்லுவது, நீங்க டெய்லி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவர் ஒழுங்குபடுற யாவருக்கு நீதி நியாயத்தை செய்கிறார். 6 வசனத்தை டெய்லி சொல்லி பாருங்க. நீங்க சொல்ல 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 கர்த்தர் உங்கள் அக்கிரமெல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை நீக்குவார். அல்லேலூயா சொல்ல வரலாம். அதுதான் யாக்கோபு 5:14-15 யாக்கோபு எழுதுகிறார், உங்களை ஒருவர் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வளைவடைப்பானாங்க. அவர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ பாவம் வியாதியை கொண்டு வரும். அன்பு கொடுத்து முதலாவது அக்கிரமத்தை என்ன காரியம் செய்வாராம்? ஃபர்ஸ்ட் அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை நீக்குவார். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்து நோய்களை நீக்குவாராம். யாத்ராகம புஸ்தகம் 23:25 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். அவரும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இரண்டாவது அப்பத்தையும் தண்ணீரும், பிரெட் அண்ட் வாட்டர், அப்பமும் தண்ணீரும் நீங்க குடிக்கிறதையும் நீங்க சாப்பிடுறதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவார். அல்லேலூயா சொல்லுவாராம். முதலாவது உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து வியாதியை விலக்குவார், நீக்குவார். இரண்டாவது உங்கள் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குவார், நீக்குவார். ஒவ்வொரு நாளும் நான் கற்றுத்தர பாடம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுறது நீங்க எப்படி செவிக்கிறீங்கன்னு தெரியல. சில பேர் அப்படியே ஒரு சிறுவை ஒன்று போட்டுட்டு அப்படியே வாயில போட்டுவாங்க. ஏன்னா பெருங்குடல் சிறுகுடல் திடுது, பசி கிள்ளுதுன்னு சொல்லி சில பேர் ஜெபிக்காம கூட சாப்பிடுவாங்க. சில பேர் ஒரு சிறுவையை போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு பாடத்தை கட்டுத்தர விரும்புகிறேன். ஒரே செகண்ட் ஜபம் என்ன தெரியுமா? சாப்பாடு ஆண்டவரே அப்பத்தையும் தன்னையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னுட்டு விளக்குவேன்னு சொன்னீங்க. ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பிளஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. முதல்ல இரண்டாவது சாப்பாடு வியாதி வருகிறது, ஃபுட் அண்ட் வாட்டர். நீங்க அதை நீங்க பிளஸ் பண்ணிட்டாதான் ஆண்டவரே வியாதியை நீக்குவார். வசனம் சொல்லுது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன். நீங்க நிறைய பேர் நான் சில இடத்துல மீட்டிங்ல பார்ப்பேன், சாப்பாடு வைக்கும்போது அப்படியே ஜோம்னாமே முதல்ல டேபிள் இருந்து ஒரு இடத்து வாயில போட்டுருவாங்க. ஜெபிக்கலாமா? சாரி ஜெபிக்கலாம் தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அன்பு கட்டது எப்படி எப்போ ஆகாரம் வந்தோம் அப்பத்தை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவே சொல்லிடே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சாப்பாட்டை ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு நீக்குவார். அக்கிரமங்களை மன்னித்து வியாதியை நீக்குவார். அப்பத்தை ஆசீர்வதித்து வியாதியை நீக்குவார். கடைசி ஒன்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 15:26 கடைசி வரை வாசிக்க கேட்போம். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரிய கர்த்தர். மூணாவது, உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, பரிகாரி எது சொன்னால் ப்ராப்ளம் சால்வர், தீர்வு காண்பவர் என்று பொருள்படும். மூணாவது, ஐயா சரி இப்ப இந்த வியாதி வந்துச்சு, என்னதான் பண்றது? இயேசுதான் பரிகாரி. நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். இங்கிலீஷ் ரொம்ப I am the healer. I am the healer. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூணாவது கர்த்தர் பரிகாரியாய் இருந்து உங்கள் வியாதியை விளக்குவார். பரிகாரினா டாக்டராய் மருத்துவராய் இருந்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கிரேட் ஸ்பெஷலிஸ்ட். கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவர்தான், இருதய ஸ்பெஷலிஸ்ட் அவர்தான், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் அவர்தான், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அவர்தான். அவர்தான் பரிகாரி. I am the healer. மூணாவது பரிகாரியாய் இருந்து உங்களை சகல நோய்களை நீக்குவார். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை நீக்குவார். அப்பத்தை தன்னையும் ஆசீர்வதித்து நோய்களை நீக்குவார். பரிகாரியாய் இருந்து நோய்களை நீக்குவார். சகல நோய்களை கர்த்தர் நீக்குவார். அன்பு கூர்ந்து நோய்களை நீக்குவார். அல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய் Yeah.
ஆண்டவர் அன்பு கொண்டு இன்னைக்கு 16வது ஆசீர்வாதம். இன்னும் 4 blessing தான் இருக்குது. இது 16th blessing. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 28, 29, 30 3 தான் இருக்குது. 31 கர்த்தரை துதிப்பதான் ஆசை ஞானம் பண்ண போகும். இன்னைக்கு 16வது ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆண்டவரே அன்பு வச்சு என் சரீரத்துக்கு நோய்கள்லாம் நீக்கி போட்டிருக்கப்பா. ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, அருமையான காலநேரத்துக்காக நன்றி. இது எங்கள் மேலே அன்பு வைத்து எங்கள் மேலே இருக்கிற சகல நோய்களும் நீக்கும்படியாக நன்றிருக்கேன். எங்கள் குணம்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை குணமா அப்பத்தையும் ஆசீர்வதித்து நோய்களை நீக்கும். பரிகாரியாக இருந்து நோய்களை நீக்கும். நான் அந்த ஹீலர் தான். எனக்கு பரிகாரம் எல்லா நோய்களும் இப்பொழுதே பலவீனப்பட்ட பிள்ளை தொட்டு குணமா, ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளை தொட்டு குணமா, வருகிற ஆண்டு எப்பேற்பட்ட கொல்லவியாத என்ன கிருமி வந்தாலும், என்ன வைரஸ் வந்தாலும், என்ன தொந்தரவுகள் வந்தாலும் என் பிள்ளைகளை யாரையும் தொடக்கூடாது. ஸ்பெஷலாக இந்த 40 நாள் ஞானம் பண்ணவர்களுக்கு பரிகாரியாக இருந்து மன்னித்து ஆசீர்வதித்து வேலையடைத்து நிழலில் வைத்து ஒரு தீங்கு வராமல் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் பிள்ளைகளை காத்து அடுத்த வருஷம் முழுவதும் நடத்த சௌகீர்த்தி மாறக்கத்து வரப்படி திருப்தியாய் வாழ கருத்தாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. பணவரே, நீயோட